அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அம்மா வீட்டில் உள்ள கஞ்சி முறை தான் நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வேலையாக என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா, மொதல் நாள் நைட்டே தேங்காய் உரித்து வச்சாச்சு. ஏன்னா காலையில் நின்றுட்டு தேங்காய் உரிச்சிட்டு அதை உடச்சதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மொதல் நாள் நைட்டே நம்ம தேங்காய் உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிப்பாறை தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் அந்த பாறையை வச்சு ரொம்ப தேங்காய் இல்லை, ஒரு 14 தேங்காய் மாதிரி தான், 12 தேங்காய் மாதிரி லிஸ்ட்டில் வந்துருந்துச்சு. அம்மா எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் ஜாமான் கொடுப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்கணும், 4 பேர் வாயில் படுறது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 தேங்காவாக உரித்து வச்சாச்சு. நம்ம வீட்டில் ஒரு 15 வருஷமாக தராவீஹ் தொழுகை நடக்குது. அந்த முன்னாடி உள்ள ஹாலில் ஹஜ்ரத் ப்ளஸ் ஆண்கள் நிற்பாங்க. பின்னாடி இங்கே பின்னாடி உள்ள ஹாலில் பெண்கள் நின்று தொழுவாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சு. அக்கா பிள்ளை பாய் சுருட்டி வச்சுட்டு இருக்கா. இது சஹருக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ். நைட்டே கொண்டைக்கடலை ஊற வச்சாச்சு. ஏன்னா நைட்டு ஊற வச்சா தான் அந்த மறுநாளுக்கு நல்லா ஊறி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நைட்டே ஊற வச்சாச்சு. நைட்டு அந்த ஒரே சட்டியில் நாங்கள் கொட்டி ஊற வச்சிட்டோம். சஹருக்கு இருந்துச்சு பார்த்தா நல்லா புதுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு சட்டிக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சாச்சு. அப்புறம் கடலப்பருப்பு இப்போ தான் ஊற வச்சோம். கடலப்பருப்பும் வெந்தயமும் சஹருக்கு ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும். அதனால் சஹர் டைமுக்கு சஹர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பும் வெந்தயமும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சோம். பாதாம் பிசினும் நைட்டே ஊற வச்சாச்சு. நல்லா புதுன்னு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. அதுக்கும் தண்ணி பத்தலை. ஸோ அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மச்சி உரித்து கொடுத்து விட்டாங்க. அது ஜஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி வைக்கிற வேலை மட்டும்தான். அதனால் அக்கா அதை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டு வெங்காயம், கஞ்சிக்கு நாட்டு வெங்காயம் தானே போடுவாங்க. அதில் அந்த தலையும் வாரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் திரும்ப உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை நான் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது கஞ்சிக்குள்ள ஜாமான், அந்த ஊற வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஊற வச்சாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் ஸ்பைசஸ், அப்புறம் சால்ட்டு, நெய், அப்புறம் முந்திரி பருப்பு. முன்னெல்லாம் கசகசா போட்டாங்க, இப்போ கசகசா போடுறதில்ல, முந்திரி பருப்பு மட்டும்தான். அது மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்குறது. இந்த டேட்ஸும் சுகரும் இஃப்தாருக்கு, டேட்ஸ் இஃப்தாருக்கு கொடுத்து விட்றதுக்கு, சுகர் நம்ம இஃப்தாருக்கு ரோஸ் மில்க் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கி வச்சது. டேடியும் அக்கா பையனும் தொழுகைக்கு போயிருந்தாங்க. அதை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நாங்களும் சுபஹை தொழுதுட்டு ஓகே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 6:20 ஆகிடுச்சு. மார்னிங் 6:20 ஆகிடுச்சு. திரும்ப நம்ம 8 o'clock எழுந்திரிச்சா தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துட முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு பார்த்ததுனால என்னால் அந்த மற்ற வெஜிடபிள்ஸ் கட் பண்ணதெல்லாம் எடுக்க முடியல. இது ஒரு 11 o'clock மாதிரி இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தது. இந்த ரோஸ் மில்க்குக்கு கட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் அகர்கார், அப்புறம் கொஞ்சமாக இஃப்தாருக்கு வீட்டில் லேடிஸ் நம்மலாம் இருக்கோம் இல்லையா, அவங்களுக்காக கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தது. கொண்டைக்கடலை கஞ்சிக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் அம்மா சொன்னாங்க, கொண்டைக்கடலை லிஸ்ட்லேயே போடல, நம்மளாக தான் போடுறது, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அதுவும் 1.5 கிலோ அத்தா போட்டிருக்கு, நீ கொஞ்சம் எடுத்துக்கமானேன். அதனால் கொஞ்சமாக எடுத்து அதே நல்லா வேக வச்சுட்டு மசாலா மாதிரி பரட்டியாச்சு. அப்புறம் இஃப்தார் டைம் ஆகிடுச்சு, 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் கிடக்குன்னு ரோஸ் மில்க் மச்சி கரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் நானும் அம்மாவும் சேர்ந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் அக்காவை மலிபுதனா சம்பல் அரைக்க சொல்லியாச்சு. அதனால் அக்கா தேங்காய் உரித்து அதெல்லாம் பண்ணி மலிபுதனா சம்பல் அரைச்சிட்டு இஃப்தாருக்கு என்ன கொடுத்துட்டோம், ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், ஒரு துண்டு ஆப்பிள், அப்புறம் 2 துண்டு ஆரஞ்சு, அப்புறம் 5 to 6 அந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாமே ஒரே கவரில் போட்டு ஒரு 75 பீஸ் அந்த மாதிரி போட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கலர் அகர் இருந்துச்சு இல்லையா, அதையும் நல்லா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ரோஸ் மில்கில் பாதாம் பிசின் ப்ளஸ் இந்த கலர் அகர் இதெல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக கரைச்சி எடுத்தாச்சு. கஞ்சி முறைக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கும் கஞ்சி வரும். முன்னாடி நிறையா வாங்கிக்குவோம். இப்போ ஒரு காரணத்தினால வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிக்கிறோம். இஃப்தாருக்கு பள்ளிவாசலுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். அதனால் அவங்களுக்கெல்லாம் அங்கே இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு மட்டும் தேவையானது மட்டும் வாங்கிக்குவோம். அதனால் இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வடை சம்சா பள்ளிக்கு கொடுத்து விட்றது. இதுலேருந்து நாங்கள் ஒரு 10 மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் வீட்டில். அதுக்கப்புறம் இஃப்தார் டைம் ஒரு 6:15 ஆகிடுச்சு. அதனால் கடகடன்னு நாங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு வடை சம்சா. அப்புறம் ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு தான் இல்லை,
ஆரஞ்சு ஒரு 4 to 5 பீசஸ் தான் இருந்துச்சு. பாக்கி ஆப்பிள், கிரேப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகர் அகர், அப்புறம் கஞ்சி, மல்லி புதினா சம்பால், அதுக்கப்புறம் கடலை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சன்னா மசாலா போட்டு நல்லா அப்படியே ஒரு ஃப்ரை மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மஹரிப் தொழுதுட்டு ஒரு 8 o'clock மாதிரி இருக்கும். நானும் அதோட கிளம்பி வந்துட்டேன். கண்ணியமான ரமலான் மாதத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.